சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் கடந்த ஜனவரி 12ஆம் தேதி ரவுடி ஆதிகேசவன் என்பவர் அதிகாலை 3 மணி அளவில் 9 பேர் கொண்ட கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த கொலை சம்பவத்தை தடுக்க தவறிய காவல்துறையினருக்கு மிக பெரும் அவப்பெயர் பொதுமக்களிடையே ஏற்பட்டது. இந்த நிலையில்தான் கொலை சம்பவத்துக்கு தடுக்க தவறிய காவல் உயர் அதிகாரிகள் மீது பழி வருவதற்கு முன்னதாக அன்று பணியில் இல்லாத காவலர்கள் 5 பேரை அன்று 14ஆம் தேதியும் 13ஆம் தேதியும் சென்னை மாநகர காவல்துறை ஆணையரகம் பணியிடை நீக்கம் செய்திருந்தது. அதில் 4 பெண் காவலர்கள், ஒரு சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் கிரிதரன் என்பவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்தனர். அதில் ஒரு காவல் ஆய்வாளர் SSI எனப்படும் சிறப்பு உதவி ஆய்வாளர் கிரிதரன் தான் இன்று சற்று முன் அவரது வீட்டில் மன உளைச்சலில் கடந்த 1 மாதமாக மன உளைச்சலில் இருந்து வந்த கிரிதரன் தற்போது தற்கொலை செய்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவம் ஒட்டுமொத்த காவல்துறையினரிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. காரணம் என்னவென்றால் கடந்த 1 மாதமாகவே அவர் கடுமையான மன உளைச்சலில் இருந்து வந்தது தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக கொலையை தடுக்க தவறிய காவலர்களை பணியிடை நீக்கம் செய்கிறோம் என்ற பெயரில் அன்று பணியில் இல்லாத ஒரு காவலரை சென்னை மாநகர காவல்துறை ஆணையரகம் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டது ஒட்டுமொத்த காவல்துறையினரையே மிகுந்த அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அதுபோலதான் இந்த சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் SSI எனப்படும் இந்த கிரிதரன் அன்று பணியில் இல்லாத நிலையில் கூட அவரை காவல்துறை ஆணையரகம் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டது. கடந்த 1 மாதமாகவே அவர் மிகுந்த மன உளைச்சலில் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் சக காவலர்களிடையே அவர் தனது மன வருத்தத்தை வெளிப்படுத்தி இருந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அவர் பணி ஓய்வு பெறுவதற்கு இன்னும் 6 மாதங்களே உள்ள நிலையில் அதற்கு முன்னதாக இது போன்ற ஒரு பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட சம்பவம் அவருக்கு மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்தி இருக்கிறது. கடந்த 20 நாட்களுக்கு மேலாக கடுமையான மன உளைச்சலில் இருந்த கிரிதரன் இன்று தனது திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள செவ்வாப்பேட்டையில் உள்ள வீட்டின் அருகே இருக்கக்கூடிய தோட்டத்தில் தென்னை மரத்தில் அவர் தூக்கில் தொங்கி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இதற்கு காவல்துறையினரால் முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும் என அவரது உறவினர்களும் அவரது குடும்பத்தினரும் கண்ணீர் மல்க குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். காவல்துறை உயர் அதிகாரிகள் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் உரிய பாதுகாப்பை அளிப்பதற்கு எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காமல் விட்டுவிட்டு பணியில் இல்லாத ஒரு சிறப்பு காவல் உதவி ஆய்வாளரை பணியிடை நீக்கம் செய்திருப்பது ஒட்டுமொத்த காவல்துறையினரிடையே பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை என்பது நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான நோயாளிகள் வந்து செல்லக்கூடிய ஒரு மருத்துவமனை. அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த காவல் நிலையத்தில் குறைந்தபட்சம் 100 காவலர்களாவது பணியில் இருக்க வேண்டும். ஆனால் அங்கு அந்த காவல் நிலையத்தில் குறைந்தபட்சமாக 50 காவலர்கள் மட்டுமே பணியில் இருப்பதாகவும் அதில் 25 காவலர்கள் உயர் அதிகாரிகளின் சொந்த வேலைகளுக்காக அனுப்பிவிடுவதாகவும் அதில் 10 காவலர்கள் விடுப்பு, வார விடுப்பு போன்ற நிலையில் சென்று விடுவதால் 15 முதல் 10 காவலர்கள் வரையிலுமே அந்த கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் உள்ள காவல் நிலையத்தில் பணியாற்றக்கூடிய நிலையில் முழுமையான பாதுகாப்பை அங்கு இருக்கக்கூடிய காவல்துறையினரால் அளிக்க முடியாத ஒரு சூழலில் தான் கடந்த ஜனவரி மாதம் 12ஆம் தேதி அதிகாலையில் ரவுடி ஆதிகேசவன் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். முழுக்க இந்த கொலை சம்பவத்துக்கு காவல்துறை உயர் அதிகாரிகளே பொறுப்பாக இருக்கக்கூடிய நிலையில் பணியில் இல்லாத காவலர் ஒருவரை பணியிடை நீக்கம் செய்து அவர் இன்று தற்கொலை செய்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவம் காவல்துறையினரின் ஒரு அலட்சிய போக்கை வெளிப்படுத்தும் விதமாக அமைந்திருக்கிறது. பணி ஓய்வு பெறுவதற்கு இன்னும் 6 மாதங்களே உள்ள நிலையில் திடீரென செய்யாத ஒரு குற்றத்துக்காக தன்னை பணியிடை நீக்கம் செய்தது மிகுந்த மன உளைச்சலில் இருப்பதாக சக காவலர்களிடையே உறவினர்களிடையும் தனது வேதனையை வெளிப்படுத்தி வந்திருந்த நிலையில் இன்று மாலை சுமார் 7 மணி அளவில் அவர் தனது வீட்டு அருகே தற்கொலை செய்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது.